வளர்ப்பு தொழிலுக்கு தேவையான மூலதனம், அரசு உதவிகள் பற்றிய தகவல்களை கன்னியாகுமரி கதர் கிராம ஆணையத்தின் மாவட்ட அதிகாரி ஜாஃபர் விளக்குகிறார். அவருடன் நமது செய்தியாளர் தாகூர் நடத்திய உரையாடலை இப்போது பார்க்கலாம். தேனீ வளர்ப்பு என்கின்ற ஒரு புதிய தொழில் இங்கே அறிமுகமாயிருக்கிறது. இதை குடிசை தொழிலாக காலமாக இந்த பகுதி மக்கள் செய்து வருகின்ற நிலையில் இப்பொழுது அரசாங்கத்தினுடைய பார்வையும் இந்த தொழில் மீது விழுந்திருக்கிறது. இதற்காக தேனீ வளர்ப்புத்துறையினுடைய அதிகாரி நம்மளோடு இருக்கிறார். அவரிடம் இதை பற்றி கேட்டு தெரிந்து கொள்வோம். ஐயா வணக்கம். ஐயா, குறிப்பாக தேனீ வளர்ப்பு தொழிலுக்கு முதலாக எவ்வளவு பணம் தேவைப்படுகிறது, அதன் மூலம் அவர்களுக்கு கிடைக்கும் லாபம் என்ன, அதற்குரிய குறுகிய காலகட்டத்தில் தேன் உற்பத்தி ஆகக்கூடிய காலம் என்ன என்பதை சொல்லுங்கள். கதர் கிராம தொழில்கள் ஆணையம் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதில் கீழ் இயங்கி வருகிற SBEC அல்லது மாநில தேனீ வளர்ப்பு விரிவாக்க மையத்தின் பொறுப்பாளர் என்கிற நிலையிலிருந்து நான் அதற்கு பதில் தர விரும்புகிறேன். தேனீ வளர்ப்பு தொழில் துவங்குவதற்கு அதிகபட்சமான பொருட்செலவு இல்லை. ஒரு தேனீ பெட்டியும் ஒரு தேனீ குடும்பமும் மாத்திரம் இருந்தால் போதுமானது. ஒரு தேனீ பெட்டி வாங்குவதற்கு சுமார் 500 ரூபாய் செலவாகிறது. மார்த்தாண்டம் OMCA மற்றும் பீக்கீப்பர்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் தாராளமாக ரெடிமேடாக செய்யப்பட்ட பெட்டிகள் கிடைக்கிறது. எங்களுடைய அலுவலகத்திலிருந்து நாங்கள் 250 ரூபாய்க்கு தரமான நல்ல வலிமையான ஒரு தேனீ குடும்பத்தை நாங்கள் விற்று வருகிறோம். அப்படியாக 750 ரூபாய் இருந்தாலே ஒரு தேனீ குடும்பத்தை தாராளமாக வாங்கி அதை இந்த ஊர் மக்கள் தாராளமாக தேனீ வளர்ப்பு செய்வதற்கு ஆரம்பிப்பதற்கு முடியும். குறிப்பாக இந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு அரசு உதவி அல்லது வங்கியின் மூலம் மானியம் அல்ல வங்கி கடன் என்ற திட்டங்கள் இதில் செயல்படுத்தியிருக்கிறதா? நிச்சயமாக தாராளமான அரசு உதவிகள் ஒவ்வொரு விவசாயிக்கும் கிடைக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் எங்களுடைய காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் MSME கீழே பாரத பிரதமர் வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. அதிலே கடன் உதவி நாங்கள் வழங்கி வருகிறோம். 35% மானியம் எங்களுடைய அலுவலகத்திலிருந்து விவசாயிகளுக்கு கடன் மானியமாக அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது 1 லட்சம் ரூபாய் அவர்கள் திட்ட அறிக்கை கொடுத்து அவர்கள் கடன் உதவி கேட்பார்கள் என்றால் PMEGP திட்டத்தின் கீழ், பாரத பிரதமர் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் அப்படியாக கேட்பார்கள் என்றால் அவர்களை பயனாளியாக கலெக்டரேட்டில் தெரிந்தெடுத்து அந்த அவர்களுடைய விண்ணப்பத்தை பக்கத்து வங்கிக்கு அனுப்பி அந்த விவசாயி எந்த வங்கியில் கணக்கு வைத்திருக்கிறாரோ அந்த வங்கிக்கு அனுப்பி அவர்கள் அந்த லோன் கொடுக்கிறார்கள். நாங்கள் அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு 35,000 ரூபாய் மானியமாக கொடுக்கிறோம். இப்படி தேனீ பெட்டிகளும் தேனீ குடும்பங்களும் நாங்கள் வழங்குகிறோம். இப்படியாக மிகவும் எளிதாக விவசாயிகளுக்கு தேனீ வளர்ப்பு தொழில் தொடங்குவதற்கு நாங்கள் அரசாங்கம் நல்ல உதவிகளை செய்கிறது. இன்னும் பயிற்சிகளையும் கொடுத்து வருகிறது. தேனீ வளர்ப்புக்கு முதலீடு குறித்த விவரங்களை பார்த்தோம். இனி தொடர்ந்து தேனீ வளர்ப்பு தொழிலில் ஈடுபட விரும்புபவர்கள் அதற்கு எவ்வளவு மூலதனம் தேவைப்படும், நடைமுறை செலவுகள் என்னென்ன, இருக்கும் லாபம் எவ்வளவு கிடைக்கும் போன்ற தகவல்களை அறிவது அவசியம். இந்த தகவல்களை கொண்ட மாதிரி திட்ட அறிக்கையை விளக்குகிறார் வணிக செய்தி ஆசிரியர் சந்திரன். இந்த வாரம் சிறுதொழில் பகுதியில் நம்ம தேனீ வளர்ப்பு பற்றி பார்த்தோம். இப்போ தேனீ வளர்ப்பு மாதிரி திட்ட விவர அறிக்கை அதை பற்றி பார்க்கலாம். இப்போவும் போல் சில ஸ்டாண்டர்ட் கணிப்புகள் பண்ணியிருக்கோம். அந்த கணிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இதுக்கான நிலத்தை குத்தகை எடுத்து அந்த குத்தகை நிலத்தில் தான் இந்த தேனீ வளர்ப்பு பண்ண போகிறோம்.
இப்போதைக்கு ஒரு ஏக்கர் நிலத்தில் 10லிருந்து 50 பெட்டிகள் வரையும் தேனீ வளர்ப்பு பெட்டிகள் அமைத்து இந்த தேனீ வளர்ப்பு நடந்துகிட்ருக்கு. அந்த 10 பெட்டிங்கிறது வந்து பக்கத்தில் வந்து அதிகம் வந்து தேனீக்கள் வந்து பூக்கள்லேருந்து தேன் எடுக்க வசதி குறைவான இடத்துல 10 பெட்டியும், நிறைய பூக்கள் இருக்கிற மாதிரியான இடங்களில் ஒரு ஏக்கர்லேயே 50 பெட்டிகள் வரையும் வைக்கப்பட்டிருக்கு. நாம் இந்த ப்ராஜெக்டுக்காக 25 பெட்டிகள் ஒரு ஏக்கர் நிலத்தில் தேனீ பெட்டிகள் வைத்து தேனீ வளர்க்குறதா அவசியம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதுக்கான பெட்டிகள் வந்து மரத்தாலான பெட்டிகள், பிளாஸ்டிக் பெட்டிகள் 2 வகையானது இருக்குது. இதில் வந்து நம்ம மரத்தாலான பெட்டிகளை வந்து பயன்படுத்துகிறோம். அதுக்கு அடுத்து இப்போ இந்த தேன் அடை, இந்த தேன் அடையிலேருந்து ஒரு மாதத்துக்கு ஒரு முறை தேன் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த தொழிலில் இருக்கவங்களோட அனுபவம். அதே மாதிரி இந்த தேன் வந்து நம்ம வந்து 1 கிலோ தேன் வந்து சந்தையில் 350 ரூபாய் அப்படிங்கிற விலையில் விற்பனை ஆகுது. அந்த தேன் அந்த விலைக்கு அந்த தேனை வைக்கிறோம் அப்படின்னு அசியம் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது இந்த திட்டத்துக்கான நிலையான மூலதனம். இதை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நிலத்தை குத்தகைக்கு எடுக்கிறோம். இதுக்கு வந்து ஓர் ஆண்டுக்கு 25,000 ரூபாய் வந்து நில குத்தகையாக கொடுக்குறதா அசியம் பண்ணுறோம். ஏன் இந்த தொகை கொஞ்சம் கூடுதலாக தெரியலாம், அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நிறைய சுற்றி வந்து நல்ல வளமான பகுதியில் வந்து இந்த மாதிரியான குத்தகை வந்து அதிகமாக இருக்கும். அதனால் 25,000 ரூபாய் அப்படின்னு அசியம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தேனீ வளர்ப்பு பெட்டி, அதை பொறுத்தவரையில் மரத்தாலான பெட்டிகள் அந்த தேனீ வளர்ப்புக்கு உண்டான விஷயத்தோட தேனீக்களோடு பார்த்தோம்னா 1,750 ரூபா அப்படிங்கிற விலையில் கிடைக்குது. ஸோ நம்ம 25 பெட்டிக்கு பார்க்கும்போது 43,750 ரூபா வந்து நமக்கு அதுக்கு செலவாகும். இப்படி பார்க்கும்போது இதுதான் இதில் வந்து நிலையான மூலதனம், வேறு எதுவும் தேவைப்படாது. அந்த வகையில் மொத்த மூலதனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 68,750 ரூபா வந்து ஆரம்ப மூலதனமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது நடைமுறை மூலதனம். நடைமுறை மூலதனத்தை பொறுத்தவரையில் நம்ம ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் கடந்த நாட்களில் சொல்லியிருப்பாங்க, மழை காலத்தில் வந்து தேனீக்கள் வெளியே போகாது, அந்த நேரத்தில் அதுக்கு வந்து உணவு கொடுக்கணும். அதுக்கு வந்து சர்க்கரையை வந்து கரைச்சி அந்த பெட்டிக்குள்ளே வைப்பாங்க. அதை வந்து மழையில் வெளியே போகாத போது தேனீக்கள் உண்டு வாழும். அதுக்கு வந்து 25 பெட்டிக்கும் சேர்ந்து ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 1,750 ரூபா செலவாகும் அப்படின்னு சொல்லி கணக்கிட்டுருக்குறோம். அதே மாதிரி மின் கட்டணம் ஒரு 1000 ரூபாய். இது எதுக்குன்னா தேனீ அடையிலிருந்து தேனை பிரித்து எடுக்கிறதுக்கான மோட்டார் போன்ற விஷயத்துக்காக. அப்புறம் இதர செலவுகள் வந்து ஒரு 500 ரூபாய். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு மொத்த செலவு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாதத்துக்கு 3,250 ரூபாய் அந்த அளவு தான் செலவாகும். இது தவிர இந்த மாதிரியான செலவு ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தோம்னா 39,000 ரூபாய் வந்து நமக்கு ஒரு ஆண்டுக்கான செலவாக வந்து ஆகுது. அதுக்கு அடுத்தது நமக்கு இந்த திட்டத்துக்கான மொத்த முதலீடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா நிலையான மூலதனம் அப்படிங்கிற வகையில் 68,750 ரூபா ஆகுது. நடைமுறை மூலதனம்னு பார்க்கும்போது 39,000. ஆக இதை கூட்டி பார்க்கும்போது ஒரு ஆண்டு, அதாவது இந்த திட்டத்துக்கான மொத்த முதலீடுன்றது 1,07,750 ரூபாய் ஆகுது. அதுக்கு அடுத்தது இதில் வருவாய் பக்கத்துக்கு வந்தோம்னா, இப்போது நம்ம இது மாதிரி பண்ணுற தேன் அடையில் ஒவ்வொரு பெட்டியிலிருந்தும் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 2 கிலோலேருந்து 3 கிலோ வரைக்கும் கூட வந்து தேன் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கவங்களோட அனுபவம். நாம் வந்து 25 பெட்டி அமைச்சிருக்கோம். ஒவ்வொன்றுத்துலேயும் சராசரியாக 2 கிலோ நமக்கு தேன் கிடைக்குதுன்னு அசியம் பண்ணும்போது அது விற்பனை மூலமாக 17,500 ரூபாய் நமக்கு வந்து வருவாய் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதே ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ வருவாய் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2,10,000 ரூபாய் வந்து நமக்கு வருமானமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் எவ்வளோ லாபம் வரும் அப்படிங்கிற விஷயத்துக்கு போனோம்னா மொத்த வருமானம் வந்து 2,10,000 ரூபாய். இதில் வந்து செலவு வந்து ஒரு 39,000 ரூபாய் போச்சுன்னா நிகர வருவாய் வந்து 1,71,000 ரூபாய். இது ஒரு மாதத்துக்கு எவ்வளோ உத்தேச வருவாயாக இருக்கும் இல்லை லாபமாக இருக்கும்னு பார்க்கும்போது 14,250 ரூபாய் வந்து ஒரு மாதத்துக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது தவிர இதுக்கு பொதுவாக இந்த மூலதனம் ரொம்ப குறைவுங்கிறதுனால வங்கி கடன் போக வாய்ப்பில்லை. ஆனாலும் இதில் வங்கி கடன் மூலமாக அதாவது குறுந்தொழில் வகையில் பண்ணுற சிலர் வந்து கடன் வாங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கான விகிதம் தான் இது. முதல் விகிதம் வந்து நிகர லாப சதவீத விகிதம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே கணக்கிட்ட புள்ளி விவரங்களை வச்சு பார்க்கும்போது 81.43 அப்படிங்கிற அளவில் வருது. அதுக்கு அடுத்தது முதலீட்டு வருமான விகிதம். அது பார்க்கும்போது 158.7%. அதாவது நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய, நம்ம எவ்வளோ முதலீடு போடுறோமோ அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு தொழில் அப்படிங்கிறது அதுலேருந்து தெரியுது.
அப்புறம் லாப நஷ்டம் இல்லாத நிலை, அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட்ன்ற போது 13.99%, அதாவது 14%. நம்ம உற்பத்தி செய்கிறதுல ஒரு 15% மித்தம்னாலே லாபத்தில் இருப்போம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்குது. ஸோ அதனால் எளிமையாக செய்யக்கூடிய இந்த தொழிலில் யாரும் வந்து ஈடுபட்டு நல்ல லாபம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால இதில் வந்து ஒரு குறுந்தொழிலாக கன்சிடர் பண்ணி சின்ன முதலீட்டில் யாரும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே முயற்சி பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க?